ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். இனி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். லக்கிம்பூரில் விவசாயிகள் படுகொலை விவகாரம். முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், மத்திய அமைச்சர் அஜய் மிஸ்ரா ஆகியோர் ராஜினாமா செய்ய சரத்பவார் வலியுறுத்தல். லக்கிம்பூர் வன்முறைக்கு எதிராக போராடிய பெண்கள் மீது டெல்லி போலீசார் பாலியல் ரீதியாக அத்துமீறியதாக குற்றச்சாட்டு. அகில இந்திய மாணவர் அமைப்பினர் போராட்டம். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை சந்தித்தார் ராகுல் காந்தி. லக்கிம்பூர் விவசாயிகள் படுகொலை சம்பவம் குறித்து நேரில் முறையீடு. கேரளாவில் பாம்பை விட்டு மனைவியை கொலை செய்த கொடூர சம்பவம். கணவன் சூரஜுக்கு ஆயுள் தண்டனை விதித்தது கொல்லம் நீதிமன்றம். பன்ருட்டி முந்திரி ஆலை தொழிலாளி கொலை வழக்கு. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷை ஒருநாள் சிபிசிஐடி காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி. புதுச்சேரியில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்த மேலும் 4 மாத காலம் அவகாசம் தேவை. உச்சநீதிமன்றத்தில் மாநில தேர்தல் ஆணையம் முறையீடு. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்டுள்ள நிதி நிலைமை மற்றும் அரசியல் நெருக்கடிக்கு G20 நாடுகள் நடவடிக்கை எடுக்கும். இத்தாலி பிரதமர் மரியோ டிராகி தகவல். உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய கிரிக்கெட் அணிக்கு புதிய சீருடை அறிமுகம் செய்தது BCCI. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து மகாராஷ்டிரா அமைச்சரவை அறிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை மகாராஷ்டிரா மாநிலத்தில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதில் பெருமளவில் விவசாயம் பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து மகாராஷ்டிரா அமைச்சரவை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளது. அதன்படி பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு 1 ஹெக்டருக்கு 10,000 ரூபாய் வீதமும், மலர் சாகுபடி உட்பட தோட்டக்கலைத்துறை சார்ந்த பயிர்களுக்கு 1 ஹெக்டருக்கு 15,000 ரூபாய் வீதமும், வற்றாத பயிர்களுக்கு 1 ஹெக்டருக்கு 25,000 ரூபாய் வீதம் என 2 ஹெக்டேர் வரை நிலப்பரப்பு உள்ள விவசாயிகளுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படும் என்று மகாராஷ்டிரா அரசு அறிவித்துள்ளது. விவசாயிகள் மீது வாகனத்தை ஏற்றி கொலை செய்த வழக்கில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் மத்திய அமைச்சர் அஜய் மிஸ்ராவும் தப்ப முடியாது என்பதால் அவர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் தெரிவித்துள்ளார். லக்கிம்பூர் ஏரியில் கடந்த 3ஆம் தேதியன்று போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீது காரை ஏற்றியது மற்றும் வன்முறை சம்பவங்களில் 9 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு சரத்பவார், இந்த விவகாரத்தில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் மத்திய அமைச்சர் அஜய் மிஸ்ராவும் தப்ப முடியாது என்பதால் அவர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். இதனிடையே போதைப்பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஷாருக் கான் மகன் ஆரியன் கான் கைதான வழக்கில் மகாராஷ்டிரா அரசு போதுமான நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் மத்திய அரசு போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவை மாநில அரசுக்கு தீங்கிழைக்கும் நோக்கத்துடன் பயன்படுத்துவதாக தெரிவித்தார். மேலும் சிபிஐ, வருமான வரி, அமலாக்கத்துறை உள்ளிட்டவற்றை மத்திய அரசு அரசியல் லாபத்திற்காக தவறான முறையில் பயன்படுத்தி வருவதாக திரு சரத்பவார் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் வரும் சனிக்கிழமை அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்படுவதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது.
தமிழகத்தில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்கு கடந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டன. பள்ளிகள் வாரத்தில் 6 நாட்களும் செயல்படுவதால் மாணவர்கள் விடுப்பின்றி பள்ளிக்கு வருகை தருவதாகவும், ஆசிரியர்கள் பலர் தங்களது சொந்த மாவட்டங்களில் இருந்து தொலைதூரத்தில் பணிபுரிந்து வருவதாகவும் ஆசிரியர்கள் சங்கங்கள் தெரிவித்திருந்தன. நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமியை பண்டிகையை முன்னிட்டு அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வார இறுதி நாளான வரும் சனிக்கிழமை 16ஆம் தேதியும் விடுமுறை அளிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்திருந்தன. இந்நிலையில் கோரிக்கைகளை ஏற்று மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன் கருதி வரும் 16ஆம் தேதி சனிக்கிழமை பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்படுவதாக தமிழக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாமின் பிறந்தநாளை முன்னிட்டு திருச்சியில் அப்துல் கலாம் பயின்ற கல்லூரியில் மாணவர்கள் தினம் கொண்டாடப்பட்டது. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 90வது பிறந்த நாளான வரும் 15ஆம் தேதி சர்வதேச மாணவர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பதால் திருச்சியில் அப்துல் கலாம் படித்த புனித வளனார் கல்லூரியில் இன்று மாணவர்கள் தினம் கொண்டாடப்பட்டது. கல்லூரியின் உள் அரங்கில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலாமின் திருவுருவப் படத்திற்கு தேசிய தொழில்நுட்ப கழக கல்லூரி இயக்குநர் திரு மினி ஷாஜி தாமஸ், கல்லூரி முதல்வர் திரு ஆரோக்கியசாமி தாமஸ், மாணவர்கள், தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப்பணித்திட்ட மாணவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவ மாணவிகள் மரம் வளர்ப்போம், நாட்டுப்பற்றுடன் வாழ்வோம், போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் நாட்டின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்போம் என உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அப்துல் கலாமோட 90வது பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அவர் படித்த கல்லூரியில் நாங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். மேலும் அவருடைய இளைஞர்கள் கனவு காணுங்கள், அதை பின்தொடருங்கள் என்ற அவரோட வாக்கியத்துக்கு ஏற்றாப்புல நாங்கள் வாழ்க்கையில் நடந்து முன்னேறி ஜெயிச்சு காட்டுவோம். அக்னி சிறகுகள் புத்தகத்தின் மூலமாக அவர் இந்த உலகத்துக்கு சொன்ன கருத்துக்களை பின்பற்றி எங்களோட கனவுகளை ஜெயிச்சு நாங்கள் முன்னேற போகிறோம். அவரோட கல்லூரியில் அவரோட வகுப்பறையில் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் அவரோட இடத்துல எங்களை வச்சு நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. ஆயுத பூஜை விஜயதசமியை முன்னிட்டு பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. தோவாளை பூச்சந்தையில் பிச்சிப்பூ கிலோ 1200 ரூபாயாக அதிகரித்துள்ளது. நவராத்திரி விழா கொண்டாடப்படும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற தோவாளை பூச்சந்தை களை கட்டியுள்ளது. கேரளாவில் இருந்தும் உள்ளூரில் இருந்தும் ஏராளமான மக்கள் பூக்களை ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். கிலோ 100 ரூபாய்க்கு விற்ற செவ்வந்திப்பூ 200 ரூபாயாகவும், வாடாமல்லி 200 ரூபாய்க்கும், ரோஜா 250 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் மல்லிகைப்பூ 800 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 1200 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ஆயுத பூஜை விஜயதசமியை முன்னிட்டு தூத்துக்குடி பூச்சந்தையில் மல்லி, பிச்சி உள்ளிட்ட பூக்களின் விலை 4 மடங்கு உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் 300 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகைப்பூவின் விலை கிலோ 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தசரா திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினால தூத்துக்குடி பூ மார்க்கெட்டில் பூக்கள் விலை எல்லாமே கூட இருக்குது. செண்டுப்பு 50 ரூபா 60 ரூபா போன செண்டுப்பு இன்றைக்கி 120 ரூபா போகுது. மழை பெஞ்ச காரணத்தினால செண்டுப்பு வரல, அதனால் விலை கூட போகுது. மல்லிகைப்பூ கிலோ 1000 ரூபா போகுது, பிச்சிப்பூ 1200 ரூபா போகுது. விவசாயிகள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. சரஸ்வதி பூஜை கொண்டாடப்படவுள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் சில்லறை வியாபாரிகள் பாதிக்கப்பட்டு உள்ளனர். கடந்த வாரம் கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட செவ்வந்திப்பூ தற்போது 300 ரூபாய்க்கும், ரோஜாப்பூ 40 ரூபாயில் இருந்து 200 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கோவையில் ஆயுத பூஜை களை கட்டத் தொடங்கியுள்ள நிலையில் மலர்களின் விலையேற்றத்தால் சில்லறை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இந்த வருஷம் ஆயுத பூஜைக்கு பூ வரத்து கம்மிங்க. மழைனால, கொரோனா வேற ஒரு காரணம். கொரோனானால பொருளாதாரம் யாருக்கிட்ட கிடையாது. இருந்தாலும் மழை பெஞ்ச காரணத்தினால பூ பூரா வறண்டு போச்சு. அதனால் பூ வரத்து கம்மியாக இருக்கிறதுனால விலை ஜாஸ்திங்க. அரளியெல்லாம் ஒரு கிலோவுக்கே 40 ரூபா விற்கிறது இன்றைக்கி 500 ரூபா போகுதுங்க. இந்த வருஷம் கொரோனா காலகட்டத்தினால நம்ம பூ வியாபாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. நேற்றுலாம் 100 ரூபா 120 ரூபான்னு விற்றுட்டு இருந்த பூ இன்றைக்கி 200 250 ரூபா. மழை வேறு, மழை காரணத்தினால பூ வேறு ரொம்ப டேமேஜாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் கையில் யாருக்கையும் பணம் இல்லாததுனால வியாபாரம் ரொம்ப மோசமாக இருக்குது. 100 ரூபா 150 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ 300 ரூபா 350 400 ரூபாக்குள்ளே போகுது பூ. நாங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போய் விற்கணும்.
நாங்கள் என்ன செய்கிறது? வியாபாரம் போயிட்டு இருக்குது. மல்லியெல்லாம் 1000, 1500 1200, 1200 போகுது மல்லி. முந்திரி ஆலை தொழிலாளி கோவிந்தராஜ் உயிரிழந்த வழக்கில் கடலூர் திமுக எம்பி TRVS ரமேஷை ஒருநாள் சிபிசிஐடி காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்த பணிக்கண் குப்பத்தில் கடலூர் திமுக எம்பி TRVS ரமேஷுக்கு சொந்தமான முந்திரி ஆலையில் பணியாற்றி வந்த மேல்மாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் கடந்த செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி மர்மமான முறையில் உயிரிழந்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் சந்தேக மரணம் என போலீசார் வழக்கு பதிவு செய்து திமுக எம்பி ரமேஷ் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவு பிறப்பித்த நிலையில் அது குறித்த விசாரணைக்கு பிறகு கொலை வழக்காக மாற்றி சிபிசிஐடி போலீசார் பதிவு செய்தனர். சம்பவத்தில் தொடர்புடைய நடராஜன், கந்தவேலு, அல்லாப்பிச்சை, வினோத் மற்றும் சுந்தரராஜனை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திமுக எம்பி ரமேஷ் தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் பன்ருட்டி நீதிமன்றத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன் அவர் சரணடைந்தார். இன்று காலை கடலூர் தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பிரபாகரன் முன்னிலையில் ரமேஷ் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவரை 2 நாள் காவலில் விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் மனு தாக்கல் செய்தனர். வழக்கை விசாரித்த கடலூர் தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பிரபாகரன் ரமேஷை 1 நாள் காவலில் விசாரிக்க சிபிசிஐடிக்கு உத்தரவு பிறப்பித்தார். சிபிசிஐடி குற்றம் 2/2021 வந்து இவர் ரமேஷ் எம்பி ரமேஷ் வந்து இன்றைக்கி வந்து சிபிசிஐடி போலீஸ் பன்ருட்டி நீதிமன்றத்தில் வந்து 8/10/2015 ஆஜரானார். அது சமமாக வந்து இப்போ இன்றைக்கி அவர் வந்து இன்றைக்கி சிஜிஎம் கோர்ட் வந்து ஆஜர்படுத்துகிறாங்க. சிபிசிஐடி போலீஸ் வந்து கஸ்டடி எடுத்துருக்காங்க. அவங்க கஸ்டடி எடுத்து நாளைக்கு வந்து மதியம் 1:05 வரைக்கும் அவர் வந்து போலீஸ் காலில் வச்சு விசாரிக்கிறத சிஜிஎம் ஐயா உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால் இப்போதைக்கு நாளை காலை 1:05 வரைக்கும் போலீஸ் காலில் வச்சுருப்பாங்க. இனிவரும் நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். தமிழகத்திற்கு மேலும் 5.25 லட்சம் டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் புனேயில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தன. மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் உள்ள மத்திய மருத்துவ கிடங்கில் இருந்து 48 பார்சல்களில் தனியார் விமானம் மூலம் தடுப்பூசிகள் சென்னை கொண்டு வரப்பட்டது. அவற்றை சென்னை விமான நிலைய அதிகாரிகள் சுகாதாரத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் குளிர்சாதன வாகனங்களில் ஏற்றப்பட்டு டிஎம்எஸ் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் காலை முதல் வெயில் வாட்டி வந்த நிலையில் மாலையில் பரவலாக கனமழை பெய்தது. கூடுவாஞ்சேரி, பெருங்களத்தூர், தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, நங்கநல்லூர், படவந்தாங்கல், ஜிஎஸ்டி சாலை உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் தேங்கி நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மயிலாடுதுறையில் வீட்டிற்குள் புகுந்த நல்ல பாம்பை வனத்துறையினர் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தினர். சீர்காழி அருகே தென்பாதியில் விஜய் என்பவரது வீட்டின் உள்ளே இருந்த கைப்பையில் பாம்பு ஒன்று இருந்தது. பையில் அசைவுகள் ஏற்படுவதைக் கண்ட அவர் அருகில் சென்று பார்த்தபோது அதனுள்ளே நல்ல பாம்பு இருப்பது கண்டு அதிர்ச்சிக்குள்ளானார். இதையடுத்து அங்கு வந்த வனத்துறையினர் கைப்பையை வெளியே எடுத்து வந்து அதில் இருந்த 5 அடி நீளமுள்ள நல்ல பாம்பை லாவகமாக பிடித்தனர். சென்னையை அடுத்த மாதவரத்தில் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து போக்குவரத்து போலீசாரின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இருசக்கர வாகன ஓட்டிகளின் விபத்து சம்பவங்களை தடுக்கும் விதமாக ஹெல்மெட் அணிவதன் கட்டாயம் குறித்தும் விபத்தின் போது உயிரிழப்புகளை தடுக்கும் விதத்தில் தலைக்கவசம் அவசியம் குறித்தும் போக்குவரத்து ஆய்வாளர் தலைமையில் விழிப்புணர்வு நடைபெற்றது. முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் பிறந்த நாளை முன்னிட்டு நேஷனல் புக் ட்ரஸ்ட் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை இணைந்து புத்தக கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இந்த புத்தக கண்காட்சி மற்றும் விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திரு காமாட்சி கணேசன், காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கார்த்திக் ஆகியோர் ராமநாதபுரத்தில் தொடங்கி வைத்தனர். கலை, இலக்கியம், அறிவுசார் புத்தகம், கதை, கட்டுரை, வரலாறு உள்ளிட்ட 250க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் சார்பில் மின்சார பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. பாளையங்கோட்டை சமாதானபுரம் தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் சார்பில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில்
மின்சாரத்தை பயன்படுத்துவது தொடர்பாகவும் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டது. சுற்றுலாத்துறைக்கு தொழில்துறை அங்கீகாரம் அளிக்கின்ற வகையில் புதிய சுற்றுலா கொள்கை வகுக்கப்பட்டு வருவதாக சுற்றுலாத்துறை இயக்குநர் திரு சந்தீப் நந்தூரி கூறினார். நீலகிரி மாவட்டம் உதகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி இன்னசென்ட் திவ்யா முன்னிலையில் சுற்றுலாத்துறை பங்குதாரர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் தமிழக சுற்றுலாத்துறை இயக்குநர் திரு சந்தீப் நந்தூரி கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் பேசிய அவர், மாநிலத்தில் 15 இடங்களில் சாகச சுற்றுலா மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் செந்துறை பகுதியில் ஒட்டக்கோவில், இலுப்பையூர், பொட்டவெளி, சென்னிவனம் உள்ளிட்ட பல கிராமங்களில் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் திருஷ்டி பூசணிக்காய் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இங்கு விளைகின்ற பூசணிக்காய் சென்னை, ஓசூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அண்டை மாநிலங்களுக்கும் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்நிலையில் சாகுபடி செய்யப்படும் சாம்பல் பூசணி போதிய விலை இல்லாததால் அறுவடை செய்யாமல் விவசாய நிலங்களிலேயே அழுகி வீணாகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் வரும் 30ஆம் தேதி முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழா குரு பூஜையை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் பொறுப்பு காமாட்சி கணேசன் ஆய்வு செய்தார். பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு கார்த்திக், வருவாய்த்துறை, போக்குவரத்துத்துறை மற்றும் மின்வாரியத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பசும்பொன்னுக்கு வருகை தரும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து அறிவுறுத்தப்பட்டது. பெரம்பலூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நிலுவையில் உள்ள பால் பாக்கி தொகையை வழங்கிடக் கோரி தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் திரு முகமது அலி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதன் மூலம் ஆவின் நிர்வாகத்திற்கு ஆண்டிற்கு 300 கோடி ரூபாய் நஷ்டம் என்றும் அதனை சரிசெய்ய பால் உற்பத்தியாளர்களிடம் ஈடு கட்டுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். திருச்சி மாவட்டத்தில் நீண்ட காலமாக ஆக்கிரமிப்பில் இருந்த நீர்நிலைகள் மற்றும் பல்வேறு ஆக்கிரமிப்புகளை மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றினர். கருமண்டபம் பகுதியில் பல ஆண்டுகளுக்கும் மேலாக JRS நகர் பகுதியில் இருந்த பாசன வாய்க்காலை அப்பகுதியில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் ஆக்கிரமிப்பு செய்து கால்வாயில் நீர் ஓட்டம் இல்லாமல் முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட்டு இருந்தது. பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் மாநகராட்சி அதிகாரிகள் அவற்றை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அடுத்ததாக செய்திகளை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் ரம்யா. தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.